மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். டெல்லியில் இன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கான காவிரி நீரை திறப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று மதியம் டெல்லியில் நடைபெறுகிறது. தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டிய நீரின் அளவு குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் அடுத்த 15 நாட்களுக்கு திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரை வழங்கியிருந்தது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் இந்த பரிந்துரை குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீரின் அளவு குறித்து முடிவெடுக்கப்படலாம். ஒன்று, காவிரி ஒழுங்காற்று குழுவின் அதே அளவிலான அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 3500 கனஅடி நீரை திறக்க வேண்டும் என்றும் உத்தரவிடலாம். அல்லது எங்களிடம் அந்த அளவுக்கு நீர் இல்லை என கர்நாடகா தெரிவித்தால் அதை விட குறைவான அளவு நீரை திறந்து விடுவதற்கும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.